டிவிகே பிஜேபியினுடைய பி டீம் ஆர்எஸ்எஸ்னுடைய கள்ளக்குழந்தை அப்படின்னு நாம் சொல்லிக்கிட்டு இருந்தோம். யாருக்கு கேட்டுச்சே இல்லையோ அது சாம்பார் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அப்படின்னு ஊர் உலகமே இன்றைக்கி சொல்ல ஆரம்பிச்சிருச்சு. யார் அந்த ஊர் உலகம்? அப்படி யார் சொன்னான்னு கேட்குறீங்களா? சிஜேபியினுடைய தலைவர், காக்ரோச் ஜனதா பார்ட்டியினுடைய தலைவர் அபிஜித் தீப்கே. நம்மளையா? நீங்களே பாருங்கள். क्योंकि क्यों किसी को आंदोलन करने से रोकना चाहिए? ये तो फंडामेंटल राइट है, ये डेमोक्रेटिक राइट है. तो ऐसे ऑर्डर्स तो मतलब कहीं ना कहीं दिखाते हैं कि आपको लोगों से डर लग रहा है, जो लोग अपनी बात रखे उससे डर लग रहा है. तो ऐसे तो ऑर्डर्स नहीं आने चाहिए. और उन्होंने அந்த பைட்டில் அந்த பத்திரிகையாளர் என்ன கேள்வி கேட்குறாருன்னா, தமிழ்நாட்டில் உள்ள விஜய் தலைமையிலான தாவேக அரசு சிஜேபி போராட்டத்தில் பங்கெடுத்த தமிழ்நாட்டு மாணவர்களை கைது செஞ்சிச்சு. அது மட்டும் இல்லாமல் இனிமேல் மாணவர்கள் சிஜேபி போராட்டத்திலேயோ வேறு எந்த போராட்டத்திலையும் கலந்து கொள்ளக்கூடாது அப்படின்னு ஒரு சுற்றறிக்கை அனுப்பியிருக்கிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவர் சொல்கிறாரு, போராட்டம் அப்படிங்கிறது ஜனநாயக முறையில் தான் நம்ம போராடுறோம். ஸோ தனக்கு தேவையான விஷயங்களை உரிமைகளை கோருவதற்காக போராடுவது என்பது ஜனநாயக முறைப்படி அரசு நம்ம கொடுத்துருக்கிற ஒரு உரிமை. அப்போ அந்த ஜனநாயகத்துக்கு எதிராக அவங்க பேசுகிறாங்க அப்படின்னாக்கா தாவேக அரசு பிஜேபியுடன் கைகோர்த்திருக்கிறது. தட் இஸ் டிவிகே இஸ் ஈக்குவல் டு பிஜேபி. இதேமாதிரி இன்னொரு ஃபாரமில் அபிஜித் தீப்கே உட்காந்துருக்கிறாரு. ஜென்சி அப்படிங்கிற தலைப்பில் அந்த ஃபாரம் நடக்குது. அதில் அந்த காம்பேர் அவர் கேட்குறாரு, இந்தியாவிலே பெஸ்ட் சிஎம் அப்படின்னா நீங்கள் யாரை சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அவர் அரவிந்த் கெஜ்ரிவால், அப்புறம் பினராயி விஜயன், அப்புறம் எம்கே ஸ்டாலின் அப்படின்னு சொல்கிறார். देश का बेस्ट चीफ मिनिस्टर अब तक का आप किसे मानते हैं? तमिलनाडु के सीएम कौन थे अभी? स्टालिन. एमके स्टालिन. इकोनॉमी काफी अच्छी करी थी उन्होंने. அவர் எந்த இடத்துலையும் விஜயனுடைய பெயரை உச்சரிக்கவில்லை. அப்போ பிஜேபியினுடைய பி டீம் அப்படின்னு தாவேகாவை சொல்கிறாப்புல, பெஸ்ட் சிஎம் அப்படிங்கிறது எம்கே ஸ்டாலினை சொல்கிறாப்புல. அப்போ திமுக பிஜேபி எதிர்ப்பதனால தான் அபிஜித் தீப்கே பெஸ்ட் சிஎம் அப்படின்னு எம்கே ஸ்டாலின் சொல்கிறாப்புல. பிஜேபி கூட கூட்டணியாக இருக்கிறதுனால தான் டிவிகேவை பிஜேபியினுடைய பி டீம் அப்படின்னு அவர் சொல்கிறாப்புல. இதை மூடி மறைக்கிறதுக்கு, மடைமாத்துறதுக்கு தான் தொடர்ந்து இந்த தாவேகா கூட்டணியில் இருக்கிறவங்க எல்லாரும், இன்க்ளூடிங் விசிகா வரைக்கும் பாருங்க, திமுக பிஜேபியுடைய மறைமுக கூட்டணி பாருங்க, கனிமொழி வந்து இந்த தேநீர் விருந்தில் கலந்துக்கிட்டாங்க பாருங்க, சீமான் கூட போய் உட்காந்துருக்காரு பாருங்க, பாருங்க டெல்லியில் திமுக வந்து பிஜேபி கூட ஒரு டீலிங் போட்டிருக்கு, மறைமுக டீலிங். இப்படிலாம் பேசுறதுக்கு காரணம் என்னன்னா, டிவிகே பிஜேபி கூட க்ளோஸாக இருக்குது. க்ளோஸாக மட்டும் இல்லை, பிஜேபியுடைய பை ப்ராடக்ட் தான் டிவிகே, ஆர்எஸ்எஸ் கள்ள குழந்தை தான் டிவிகே அப்படிங்கிறத யாரும் பேசு பொருளாக்கிடக்கூடாது. அப்படிங்கிற அந்த உண்மையை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கக்கூடாது, அதை மூடி மறைக்கணும். அப்படிங்கிறதுக்காக தான் திமுக பாருங்க இங்கே இருக்குது, திமுக பாருங்க அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கூச்சலிட்டு கொண்டிருக்கிறார்கள். இதுக்கு விசிகாவும் துணை போகுது அப்படின்னு நினைக்கும் பொழுதுதான் காலத்தின் அவலமாக இருக்கிறது.